விரட்டி அடிப்போம்
சரி பரவாயில்ல, உட்காருங்க, நேரம் அலைபேசி
இது செய்தியா? இவ்வளவு பேர் கூறியிருக்கீங்களே, எதுவும் செய்தியான்னு கேள்வி. என்ன என்ன செய்தி? தந்தை பெரியார் பற்றி ஆதாரமற்ற தகவலை வெளியிட்டதாக தந்தை பெரியார் அதுபோல் தந்தை பெரியார் தலைவர் கோவை ஆதாரத்தை அவங்களுக்கு என்ன பிரச்சனை? ஆதாரம் எல்லா ஆதாரத்தையும் நீங்க வச்சுக்கிட்டு என்கிட்ட கேட்டாங்க. அண்மையில் கூட ஐயா கருணாநிதி அவர்கள் எழுதின புத்தகத்தை நீங்கள் அரசுடமே, ஐயா காப்பா ரவாணன், ஐயா இன்குலாப் போன்ற எண்ணற்ற எழுத்தாளர்கள் அவர்களுடைய எழுத்துக்களை எல்லாம் நீங்கள் அரசுடைமையாக்கிறீங்க. ஏன் பெரியார் நீங்கள் சொல்கிற மாதிரி பெரியாருடைய எழுத்துக்களை நீங்கள் ஏன் பொது உடைமையாக்கி அரசு சொத்தாக்கணும்? எல்லாத்தையும் நீங்கள் வச்சுக்கிட்டு என்கிட்ட ஆதாரம் கேட்டிங்கன்னா, நீங்கள் அரசுடைமையாக்கி அந்த புத்தகங்களை விரித்து வைங்க. நான் ஒரு வெங்காயத்தை உரித்து வைக்கிறேன், ரெண்டும் ஒன்று தான் தெரிஞ்சிடும். எல்லா ஆதாரங்களையும் நீங்கள் முடக்கி வச்சுட்டு என்கிட்ட ஆதாரம் கேட்டிங்கன்னா, எப்படின்னு கேளுங்க. பொய் எப்படி? பொய் தான் எடுத்து நாங்கள் இவ்வளோ பேர் ஆதாரமாக எடுத்து காணொலிகளை போடுறோம். அப்புறம் பொய்னா பாஜக பொய்யான தகவலை வெளியிடுறாங்க, அதை நீங்கள் பிடிஎம்மாக இருந்து வெளியிடுறீங்க அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இப்படி பேசுவோம். நாங்கள் பாஜகவின் பிடிஎம் தன்னுடைய பிறந்தநாள் செய்தியில் என்னுடைய பிறந்தநாள் செய்தி அப்படின்னு வெளியிட்டது விடுதலையில், பார்ப்பனர்கள் நம்மில் கீழான மக்கள் அப்படின்னா நமக்கு கீழான சாதி மக்கள், முகமதியர், அதாவது இஸ்லாமியர்கள், கிறித்தவர்கள், இவர்களெல்லாம் நமக்கு எதிரிகள். இந்த கும்பல்கள், இந்த குழுக்கள் நமக்கு எதிரானவர்கள்னா அந்த நமக்குங்கிறதுல யார் நமக்குங்கிறது யார்? பார்ப்பனன் எதிரி. நம்மில் கீழானவர், அந்த கீழானவன் யார்? நம்மில் எவனும் கீழா இருக்கக்கூடாது, அவனை மேலே உயர்த்தி விட வேண்டும். உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இருக்கக்கூடாது. அதானே உங்க கோட்பாடு. சமதர்ம சமூகம், சமத்துவம், அதானே சமூக மாற்றம், அதானே சமூக முன்னேற்றம், சமூக சீர்திருத்தம். நமக்கு கீழே உள்ளவர்கள், கீழானவர்கள், கிறித்தவர், இஸ்லாமியர், இவரெல்லாம் எதிரின்னா அப்ப நம்மினம் அது எங்கே? அந்த எந்த இனம்? எந்த இனம்? நம்மில் கீழானவர்கள். நம்மில் கீழானவர்கள் அப்படின்னா இதை விட கொடிய தீண்டாமை சிந்தனை ஏதாவது உண்டா? அது யாரு? உங்கள கீழானவ யாரு? யாருன்னு சொல்லுங்க. அதனால் அம்பேத்கர் மாதிரி இல்லை, எனக்கு நான் யாருக்கு அடிமை இல்லை, எனக்கு யாரும் அடிமை இல்லை, அந்த கோட்பாடு மாதிரி இல்லையே. நம்மில் கீழானவர், அதை யார்? இந்த சான்று கேட்கிற, விளக்கம் கேட்கிற பெருமக்கள் இல்லை, இந்த திராவிடம் தான், இந்த பெரியாரிய கோட்பாடு தான், இந்த திமுக தான் எங்களுக்கெல்லாம் பாதுகாப்புன்னு சொல்ற கிறித்தவ இஸ்லாமிய பெருமக்கள், இஸ்லாமியர் கிறித்தவர்கள் எதிரிகள் என்று சொல்றது எப்படி? இஸ்லாமியெல்லாம் படித்ததுனால தான் நமக்கு வேலை வாய்ப்பு குறைஞ்சி போச்சுன்னு சொன்னதை எப்படி எதிர்க்கிறீங்க? எப்படி எதிர்க்கிறீங்க? பார்ப்பனனுக்கு பயந்து நம்ம இஸ்லாமியர்களுக்கு, முகமதியருக்கு, அப்படி கூட சொல்ல, துலுக்கர்களுக்கு கொடுத்த இடஒதுக்கீடு சாணியில் கால் வைக்கிறதுக்கு பதிலாக பயந்துக்கிட்டு மலத்தில் கால் வச்சிருக்கு சமமாயிருச்சுன்னு சொல்லி சொன்னதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதுக்கெல்லாம் சான்று கேட்கல. தமிழர் அரசு, தமிழர் என்று பேசுவதெல்லாம் பித்தலாட்ட கருங்காலிகள் பேசுனதுக்கு நீங்க சான்று கேட்கல. தமிழர்னு பேசுறதா இன துவேசம், இன எதிரிகள்னா யாருக்கு எதிரி? தமிழர்கள். நாங்கள் தமிழர்கள் பேசுறது எந்த இனத்துக்கு எதிரி? திராவிட இனத்துக்கு எதிரினா யாரு திராவிடன்? யாரு திராவிடன்? அது எப்படி? தமிழர் இல்லாத இங்கேயுமே ஒரு திராவிட இனம் தனியா இருக்கா? தனியா இருக்கா? இதுக்கெல்லாம் ஏன் நீங்க சான்று கேட்கல? 3000 ஆண்டுகளா இருக்கிற உங்க தமிழ் தாய் உங்களை எல்லாம் படிக்க வச்சாலா அப்படின்னு கேட்குறீங்கல்ல? அப்ப 3000 ஆண்டுகளா நாங்க படிக்காமலையா
வள்ளுவன் வந்தான், கம்பன் வந்தான், கபிலன் வந்தான், இளங்கோ வந்தான், ஔவை அறிவு மூதாட்டி வந்தால், இத்தனை இலக்கியங்கள், இத்தனை காப்பியங்கள் இதெல்லாம் வந்தது. உலகிலே ஆகச் சிறந்த வாழ்வில் நன்னறி வகுத்து கொடுத்துருக்கான் வள்ளுவன். உலகம் புற கொண்டாடிக்கிட்டு இருக்கும்போது அது மலம்னு சொல்றது. இதெல்லாம் எப்படி வந்தது? படிக்க வைக்காம தான் வந்ததா? 63 நாயன்மார்கள் ஆழ்வார்கள் அவங்களாம் குப்பையா? இலக்கியத்தில் பக்தி இலக்கியம் அல்லது ஏதோ ஒன்று, அதையெல்லாம் நீங்க குப்பைங்கிறீங்க. வள்ளுவன் ஒரு முட்டாப்பைய, கம்பன் ஒரு முட்டாப்பைய, அவன் ஒரு எதிரி, இளங்க ஒரு எதிரி, இதெல்லாம் எதிரிங்கிறீங்க. படிக்கவே இல்லைங்கிறீங்க. நாங்க கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடுங்கிற பாரு. ஒரு காலம் தானே. இப்ப எது சரி? எது சரி? கல்வியில் சிறந்த தமிழ்நாடுங்கிறான், புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு. வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடுங்கிறான். யாம் அறிந்த புலவரிலே கம்பனை போல், வள்ளுவன் போல், இளங்கோ போல் பூமிதனில் யாங்கேனும் பிறந்ததில்லை. உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லைங்கிறான். இவர்களை போல புரட்டு போய் வச்சு தெரியலமே. உண்மை வேறு, இது புகழ்ச்சி இல்லைங்கிறான். நீங்க முட்டாள், ஒண்ணுமே படிக்கல, அவன் முட்டாள், திருவள்ளுவர் முட்டாள் அப்படின்னா நீங்க யாரு? எவ்வளவு காலத்துக்கு நீங்க இது பண்ணுவீங்க? அம்பேத்கரையும் பெரியாரையும் ஒப்பிடுறது மாதிரி ஒரு ஏதாவது ஒண்ணு இருக்கா? ஒரு முரண் இருக்கா? ஒரு முரண் இருக்கா? சிலையை 2 ஒண்ணா வச்சா ஒன்னாயிருமா? 2 பேர் சிந்தனை ஒண்ணா? ஆனால் அம்பேத்கர்